அப்படியே வியூவை பாருங்கள். வியூவோட சேர்ந்து வானம் எப்படி அழகாக இருக்குன்றதை பாருங்கள். என்ன விஷயம்னு சொன்னால், யாருமே இந்த கேம்பிங் ஸ்பாட்டுக்கு வேற இல்லை. யானை, சிறுத்தை, மற்றது கரடி, இந்த பயங்கள் எல்லாமே இருக்குது. கடைசியாக வந்து டித்வா புயல் இருக்குது தானே பாருங்க. சொன்னேன் தானே, இதில் யானை லத்தி. ஆனால் பெரிய டேம் தான். கொஞ்சம் பாருங்க, ஒருத்தருமே வந்து போனதுக்குரிய அறிகுறியுமே இல்லை. வேறு லெவல் வியூ, செம்மையாக இருக்குது. கொஞ்சம் பாருங்கள், பழைய பஸ் ஸ்டாண்டு. இங்கே பாருங்கள் பள்ளத்தை. நேற்று தண்ணி எடுக்க போன இடத்துல இவன் எங்களோட தான் நிற்கிறான். ஆள் 2 பேர் செய்கிற பிள்ளையால் அதுக்கு பிறகு கேம்பிங் வர்றாக்களை விடவே மாட்டினான். ஏதோ மழை பெஞ்சு இப்படி பாறை விழுந்த மாதிரி. இது என்ன மரம் மட்டும் தான் தெரியல, சும்மா ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போடலாம்ட்டு. நாங்கள் கேம்பிங் பண்ண இடம் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. ஜோட ஹெல்மெட் எடுக்க பார்க்குது. இதில் பாருங்க, கஜு பழம் விற்று கொண்டிருக்கணும். வியூவை பாருங்கள், நல்ல அழகான இடங்கள் இங்கே இருக்குது. அப்படியே சூரியனும் மேலே உதிச்சு வந்துட்டார். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு மை சேனல் கஜன் வ்ளாக்ஸ். இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் இருக்கிறோம். இலங்கையிலும் குறிப்பாக எல்லை என்ற பகுதியில் இருக்கிறோம். இதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்துட்டு சீதையை முதலாக இலங்கையில் கடத்தி கொண்டு வரைக்கல எங்கே சிறப்பிடிச்சு வச்சுருந்தாரோ அந்த இடங்கள் எல்லாமே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் கேம்பிங் சைட் ஒன்றுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த பயணம் முழுக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டியிலேருந்து ஆரம்பித்து நுவரெலியா வந்து நுவரெலியாவிலேருந்து அதுக்கு அடுத்ததாக எல்லையிலேருந்து பக்கத்தில் ஒரு 19 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு கேம்பிங் ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு மோட்டர் பைக்கில் தான் போகிறோம். ஏற்கனவே போன வீடியோக்கள் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். கேம்பிங் டென்ட் ஒன்று நான் சொல்லி விட்டுருக்கிறேன், அது வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி. அந்த டென்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3% டெக்கத்லோனில் உள்ள டென்ட். சிங்கப்பூர்லேருந்து அது வந்துட்டு நாங்கள் இப்போ அடுத்தடுத்த வீடியோக்கள் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா 2% டென்ட்டில் வந்துட்டு 2 பேர் மட்டும்தான் தங்கலாம். ஆனால் அது வந்துட்டு 2 பேர் முழுமையாக படுக்கிற மாதிரி இருக்கா. திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு படுக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதால் 3% டென்ட் வந்து சொல்லிவிட்டேன் நான். அதுவுமே வந்துட்டு போகிற ரூட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த கடைசியாக வந்து டித்வா புயல் இருக்குது தானே, டித்வா புயலால் அதிகளவான வீதிகள் எல்லாமே சேதமடைஞ்சிருந்தது. அதெல்லாம் இப்போ தான் அந்த பகுதிகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கணும். நீங்கள் இப்போ நாங்கள் போகிற கேம்பிங் ஸ்பாட்டுக்கு எல்லையிலேருந்து போகணும்னு சொன்னால் மொத்தமாக 19 கிலோமீட்டர் வருது. பதில் போய் போகிறதா இருந்தால் 30 கிலோமீட்டர் வரும். ஸோ நீங்கள் எல்லையிலேருந்து இப்போ நாங்கள் போகிற கேம்பிங் ஸ்பாட்டுக்கு ஈஸியாக போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளோ விஷயத்தையும் வந்துட்டு தெளிவாக சொன்னேன். நான் வந்துட்டு எந்த கேம்பிங் ஸ்பாட் போகிறோம்ன்றதை சொல்ல மறந்துட்டேன். பம்பரகலை பத்தானன்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் கேம்பிங் பண்ண போகிறேன். அது வியூ பாயிண்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ நாளைக்கு அந்த இடங்கள் எல்லாமே சூரியன் உதிக்க நல்லா அழகாக இருக்குது. ஸோ 7 மணி சொன்னால் டைமுக்கு போயிட்டோம்னா சூரியன் மறையக்கே சன்செட் ஆகிறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, அப்படியே பேக்கை வந்துட்டு முன்னுக்கு வச்சுருக்கிறோம். 2 பேர்கிட்ட பேக்கு எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாமே பின்னுக்கு இருக்குது. இந்த பைக்கில் தான் இவ்வளோ ட்ரிப்புமே போகிறோம். பழிக்கிடுவோம். எல்லையில் இருந்து நாங்கள் அப்படியே பயணத்தை ஆரம்பித்து அப்படியே வந்து நாங்கள் எல்லை டு பசர ரோட்டால் வந்தீங்கன்னா பல்லே கட்டுவேன்னு சொல்லி ஒரு ஊர் வரும். அதிலேருந்து அப்படியே மேலே வரணும். அதால் அப்படியே போனால் நமனுக்கல்லுன்னு சொல்லி ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் இருந்துட்டு நாங்கள் எங்களோட கேம்பிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே போகிறோம். வியூவை பாருங்கள், நல்ல அழகான இடங்கள் இங்கே இருக்குது. செம்மையாக இருக்குது போகிற ரூட் எல்லாமே. என்ன விஷயம்னு சொன்னால், எல்லா இடங்கள்லேயும் அந்த வீதி வந்து ஜேபிசி அதுகளை வச்சுட்டு இப்போவும் புனர் நிர்மாணம் செய்து கொண்டிருக்கிறேன். சரியாக டேமேஜ் ஆகிருக்கு இந்த பகுதிகள் எல்லாமே கடைசியாக வந்த புயலால். இங்கே பாருங்க எப்படி இருக்குடாங்க. அப்படியே போய்கொண்டிருக்கிற ரூட்டில் அப்படியே நாங்கள் வரைக்கிலேயே பார்த்துனாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் பாறையாக அப்படியே ஏதோ மழை பெஞ்சு அப்படியே பாறை விழுந்த மாதிரி அப்படியே கிடக்குது. இந்த இடத்துல எல்லா இடத்தையும் பாருங்கள், ஃபுல்லாக பாறைகள் தான். நல்ல அழகான இருக்குது. மேலே வந்துட்டோம். மேலே எப்படி தான் வெயில் அரிச்சாலுமே அவ்வளோத்துக்கு வெயிலுன்ற தன்மை எங்களில் படையில்லை. என்னென்னா குளிர்மையாக இருக்குது. உயரமான இடத்துல இருக்கிறதால செமையாக இருக்குது போகிற ரூட் எல்லாமே. கொஞ்சம் பாருங்க. மறக்காமல் நீங்கள் இலங்கையில் போன பெஸ்ட் கேம்பிங் ஸ்பாட்டை வந்துட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த இடங்களுக்கு போயிட்டு வீடியோஸ் பண்ணுறேன். முக்கியமாக வந்துட்டு கணக்க தூரம் ட்ரெக் பண்ணி போகிறதா இருந்தாலும் நல்லா இருக்கும். அப்படி இல்லாமல் நார்மலாக வாகனத்தை கொண்டே விட்டுட்டு ஒரு கொஞ்சம் தூரம் இந்த மலையில் உயரத்தில் ஏறி போய் கேம்பிங் பண்ணுற இடங்களாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு விதமாக நாங்களுமே அடுத்ததாக காணொலிகள் போடுவோம்.
இதுக்கு பிறகு இந்த சீரியஸ் எல்லாம் முடிய நாங்கள் அடுத்ததாக வெளிநாட்டு பயணம் தான் போகலாம்னு சொல்லி ஜோதிச்சிருக்கிறேன். இந்த பார்த்தீங்களா, இதுதான் நமுனுக்குல என்ற ஊருக்கு தான் வந்திருக்கிறோம். இதிலேருந்து கொஞ்சம் தூரம். இங்கே பாருங்க, பழைய பஸ் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடம் தான். பாருங்க, பழைய பஸ் சின்ன ஒரு டவுன். ஓகே, நாங்கள் அப்படியே இதில் பான் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்திருக்கிறோம். இந்த பக்கமாக வைத்தியசாலை இருக்குது, ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு டவுன். ஸோ இங்கே வந்துட்டு வெட்டுப்பான் இருக்குது, அதை வாங்கிட்டு போவோம். சாண்ட்விச் பான் இருக்குது தானே. இது கவரேஜ் எதுவுமே பெருசாக இல்லை, சிக்னலே இல்லை. நீ வந்து பிளேண்டி சொல்லியிருக்கேன், பிளேண்டியை குடிச்சிட்டு அப்படியே போவோம். இங்கே போயிட்டு இந்த சின்ன டவுன் அப்படியே காட்டுறேன். இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனால் ஓகே, கேம்பிங் ஸ்பாட்டுக்கு நாங்கள் போகலாமா. இங்கே மரக்கறி இதுகள் எல்லாமே இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கோவா இருக்குது, கத்தரி இருக்குது, கேரட், வெண்டிக்காய், ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இதுலேயும் வந்துட்டு வாங்கிட்டு போவோம். இதில் பார்த்தோன்னா ஆரம்ப வைத்திய சிகிச்சை பிரிவு நமுனுக்குல. எதிர்பார்த்ததை விட ஓகே, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கக்கூடிய மாதிரி ஒரு டவுன். ஸோ இதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் சரி, ஒரு 5 தொடக்கம் 8 கிலோமீட்டர் தான் வரும். போஸ்ட் ஆஃபீஸ் நமுனுக்கலை. சரி, அப்படியே நாங்கள் வெளிக்கிடுவோம். இதில் இருந்துட்டு திங்ஸை வாங்கிட்டு. ஓகே, முட்டை, அடுத்தது பான், சாண்ட்விச் பான் எல்லாமே வாங்கிட்டோம். ஒரு தண்ணி பத்தில் வாங்கிட்டு அப்படியே வெளிக்கிடுவோம். இங்கே வேறுங்க மடுவமனை நினைக்கிறேன். இந்த தேயிலை கொழுந்துகள் எல்லாம் பறிச்சிட்டு இதில் இருந்தால் நிறுத்திட்டு டீ ஃபேக்ட்ரிக்கு எல்லாமே ஏற்றுவிடும். ஓகே, நாங்கள் கடைசியாக கேம்பிங் பண்ணுற அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் ஏர்லியாகவே வந்ததால் பரவாயில்லை. அந்த பக்கத்தால் அப்படியே வேற வேணும். இங்கே பாருங்கள் இடத்தை எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே அந்த பக்கம் போனோம்னு சொன்னால் சரி, சூப்பராக இருக்கு இடம். இது என்ன மரம் மட்டும் தான் தெரியல, ஆனால் அப்படியே சீராக வச்சுருக்கேன் பாருங்க. இப்படி பாதை மாதிரி போகுது. என்ன விஷயம்னு சொன்னால், யாருமே இந்த கேம்பிங் ஸ்பாட்டுக்கு வேற இல்லை. ஒருத்தருமே வந்து போனதுக்குரிய அறிகுறியுமே இல்லை. ஆனால் பக்கத்துலேயே சின்ன ஒரு கிராமம் இருக்குது, அதால் பரவாயில்லை, பைக்லேயே வந்து கொள்ளலாம். மக்களே, இங்கே பாருங்க மக்களே, வேறு லெவல் வியூ, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க பள்ளத்தை, சூப்பராக இருக்குது லொக்கேஷன். இங்கே பாருங்க, என்ன பைக் வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வரது கொஞ்சம் சிரமம். ஆனால் கொண்டு வந்தால் சேஃப் பைக்கை. அப்படி இல்லைண்டா இந்த ஸ்பாட்லேயே கேம்பிங் பண்ணலாம் இதில். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பக்கத்தில் அதில் போனோன்னா அதில் ஒரு ஸ்பாட் இருக்குது, நான் கீழே போயிட்டு காட்டுறேன். ஆனால் வேறு லெவல் பிளேஸ், செம்மையாக இருக்குது. சூரியன் மறையக்க இந்த பக்கம் தான் மறையும். இப்படி அப்போக்க எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். செம்ம வியூ. இங்கே பாருங்கள், நீங்கள் வீடியோவில் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இந்த அழகு, நேரில் இன்னும் வேறு லெவல். சூப்பராக இருக்குது ஸ்பாட். மழை வந்து ஓரளவுக்கு பனியெல்லாம் வந்துடும். இரவு டைம் எப்படியும் குளிரைக்க சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த கேம்பிங் ஸ்பாட்டில் யாருமே இல்லை. இப்போ ராக்கில் வந்தால் ஃபன்னாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட அது வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். தனியாக வந்திருக்கணும் இந்த இடத்துக்கெல்லாம். சோலோ கேம்பிங் பண்ணி வந்திருந்தா கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்திருக்கும், நல்ல ஒரு அட்வென்ச்சராக இருந்திருக்கும். செமையாக இருக்குது ஸ்போர்ட், செமையாக இருக்குல்ல. அங்கே தொலைவு வரைக்கும் பாருங்கள். இங்கே இந்த பக்கமெல்லாம் மேலே அப்படியே மேலே தொடர்கள் அப்படியே போகுது. அதுக்கு அங்கால அப்படி ஃபுல்லாக தெரியுது கண்ணில் பார்க்கவே. இது பாருங்க இந்த பக்கத்தில்.
ஓகே, நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. அப்படியே டென்ட்டை போடுவோம். நாங்கள் இப்போ பார்த்த கேம்பிங் ஸ்பாட் அங்கே தான் இருக்குது. அந்த வியூ, அந்த கேம்பிங் ஸ்பாட்டெல்லாம் பார்த்துருப்பேன், காட்டியிருப்பேன் தானே. கீழே இன்னொரு ஸ்பாட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் தானே, அது இந்த இடத்துல இருக்குது. பைக்கை கொண்டு வரதான் கொஞ்சம் சிரமம். மற்றபடி செம்ம ப்ளீஸ், யாருமே இல்லை பாருங்க. இதுதான் அந்த சொன்ன ரெண்டாவது அடுத்த ஸ்பாட்டு. இதுலேயும் மக்கள் வந்து கேம்பிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுவும் நல்லா இருக்குது. மேலே ஃபுல்லாக மரம். இந்த இடம் மட்டும் நீட்டாக இருக்குது. நாங்கள் அங்கே தான் ட்ரெயின் போட போகிறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் வியூ. எங்களோட கேம்பிங் ஸ்பாட்டை கொஞ்சம் தொலைவில் இருந்து காட்டுறேன். எப்படி அழகான ஒரு வியூ பாயிண்டோட கேம்ப் பண்ணியிருக்கிறோன்றதை பாருங்கள். இவ்வளோ பேர் வந்திருக்கணும். சூரியன் மறையிற டைம் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். சூரியன் இந்த பக்கம் தான் மறையுது, இப்படி மறையும். நாளைக்கு சூரியன் உதிக்க தான் நல்லா அழகாக இருக்கும். ஓகே, டெண்டெல்லாம் போட்டாச்சு. அப்படியே சின்ன சின்ன தடிகள், சுள்ளிகள் அதிலெல்லாம் தேடி பொறுக்கிறோம். அதில் இரவுக்கு சும்மா ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போடலாமட்டு. கடைசியாக நாங்கள் டெண்டை போட்ட இடத்த அப்படியே சுற்றி காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்ச நேரம் கதைக்காமல் அப்படியே இங்கே நேச்சுரலாக வர சவுண்ட் அப்படியே கேளுங்க. அப்படியே பார்த்துருப்பீங்க, செம்ம பிளேஸ். நாளைக்கு இப்பயே பாருங்கள் இப்படி இருக்குது இந்த இடம்னு சொல்லி. இங்கே தண்ணி வசதி மற்றது எல்லாம் இல்லை. ஸோ ரெயின் கவருமே போட்டுட்டோமேண்டா லைட்டாக மழை வர்ற மாதிரி இருந்தது. டெண்டை வந்து பிச் பண்ணல, நார்மலாக தான் வச்சுருக்கிறேன். மக்களே, இப்போ தான் கீழே போய் கிராமத்தில் தண்ணி பிடிச்சிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், எங்களோட இவர் கைடாக வந்தவர். வானம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மலை மகன்தான். மக்களே, நாங்கள் கீழே போனாங்கன்னு சொல்லியிருப்பேன். தண்ணி ஒரு 3 போத்தல் எடுத்துட்டோம். அடுத்தது சாண்ட்விச் பான் கொண்டு வந்தாங்க. அடுத்தது முட்டை அவிக்கிறோம். இங்கே பாருங்கள், முட்டை அவிச்சு முடிய பானுக்கு நடுவோடு வச்சு சாப்பிட்றோமோ இல்லை பிச்சு சாப்பிட்றோமோ, சாப்பிட்டுட்டு மார்னிங் சன்ரைஸை பார்ப்போம். ஓகே மக்களே, அப்படியே பிளேன் டீயும் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு படுப்போம். நாய்க்குட்டிக்கும் சாப்பாடு போட்டாச்சு. வழி எங்களோட அப்படியே கார்டியனாக வந்தவர். வெளியில் ரெயின் கவரம் போட்டுட்டேன்னா மழை வர மாதிரியும் இருக்குது. மழை வந்துச்சுன்னா அப்புறம் கஷ்டம். அதனால ரெயின் கவரையுமே ரெடியாக போட்டாச்சு. முட்டை ரெடி. காலை வணக்கம் மக்களே. அப்படியே இரவு படுத்துட்டோம். படுத்த பிறகு இடைக்கிடைக்கு எழுப்பினது. காரணம் வந்துட்டு குளிரை விட காற்று கொஞ்சம் கூட இருந்தது. டென்ட் வந்துட்டு நாங்கள் பிச் பண்ணல தானே, அந்த ஆணிவானால் குத்தையில். ஸோ அதால் கொஞ்சம் ஆட்டுற மாதிரி இருந்தது. இருந்தாலும் டென்ட் ஆட்டுற பக்கத்துக்கே நான் போய் காலை அப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்த பிறகு ஓகே, இப்போ எதுவுமே இல்லை. அப்படியே வியூவை பாருங்கள். வியூவோட சேர்ந்து வானம் எப்படி அழகாக இருக்குன்றதை பாருங்க. செம்மையாக இருக்குது வானம். இப்போ நேரம் சரியாக 5:40 தான் ஆகுது. ஆனால் மேலே நல்லா விழிஞ்சிட்டு அந்த பக்கமெல்லாம் இருட்டாக இருக்குது. கொஞ்சம் உயரத்தில் இருக்கிறதால இந்த பக்கம் சூரியன் உதிக்கிறது எங்களுக்கு எளியாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சூரியன் இன்னும் உதிக்கலை போல், ஆனால் வானம் நல்லா அழகாக இருக்குது. இது பாருங்க, நேற்று தண்ணி எடுக்க போன இடத்துல எங்களோட தான் நிற்கிறான். சாப்பாடெல்லாம் கொடுத்தோம். வீட்டில் போய் ஜாலியாக நின்றுருக்கலாம். எங்களுடைய முன்னுக்கு மேலே ஏறி நடந்தே வந்தோம்.
அப்படியே சுற்றி காட்டிட்டு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ப்ரஷ் பண்ணி போட்டு இதுலேருந்து டீ ஏதாவது போட்டு குடிச்சிட்டு பிஸ்கட் இருக்கு சாப்பிட்டு அப்படியே இங்கேருந்து வெளிக்கிட வேணும். மற்றது கேம்பிங் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பிளாஸ்டிக் மற்றது ஏதாவது பொருட்கள் இருந்தால் இந்த மாதிரி இடம் இருக்கும், கட்டாயமாக இங்கே போட்டுகிட்டே போயிடுங்க. ஏண்டா அப்போ தான் திருப்ப அடுத்தாக்கள் வரைக்க உங்களை விடுவினும். இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பைகள் இப்படி இருக்கேன்னு சொல்லி. ஒரு ஆள் 2 பேர் செய்கிற பிள்ளையால் அதுக்கு பிறகு கேம்பிங் வர்றாக்களை விடவே மாட்டினோம். மக்களே அப்படியே சூரியனும் மேலே உதிச்சு வந்துட்டார். செம்மையாக இருக்குது. அப்படியே வானம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேயராக இருக்குது பாருங்க. மலையுமே அப்படியே லேயராக அப்படியே போகுது. மேலே அங்கே வானமும் நல்ல லேயராக இருக்குது. செம இல்லை? இப்போ பாருங்க தெரியும் நான் சொல்கிறது எத்தனை லேயர் இருக்குது. செம. சரி நாங்கள் அப்படி எதில் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்கிடுவோம். நீங்களும் கேம்பிங் போகிறீங்கன்னா இந்த ஸ்லீப்பிங் பேக் கண்டு விற்கிது. ஒரு ஆள் வந்து இதுக்கு உள்ளே போய் படுக்கலாம். இப்போ நான் இந்த சைடில் சிப் இருக்குது, இதை திறந்துட்டு இந்த மம்மிஸ் இருக்குது தானே, எத்தில் மம்மியை சுற்றி வைக்கிற மாதிரி அந்த பக்கம் காலை வச்சுட்டு இந்த பக்கம் இந்த இதுக்கு வெளியால் அப்படியே காலை தட்டி பார்க்கும், அப்படியே சிப்பை பூட்டிட்டு அப்படியே படுக்கலாம். உள்ளே போயிட்டு படுத்துக்கலாம். நாங்கள் இப்போ இதை என்ன செய்கிறோம்னா இதை கல் குத்தாமல் இதை விரித்து போட்டு இதுக்கு மேலே படுக்கிறோம். இதில் ஒரு பாகைக்கு இருக்குது, -, டிகிரி வரைக்குமே இது விற்கிது. இது வந்து சும்மா சாதாரணமாக 15-17 டிகிரிக்கு. இப்போ இந்தியாவில் வாங்கினா இங்கே விற்கிது. இங்கே விற்கிறதெல்லாம் அவ்வளோ குவாலிட்டி இல்லை, லோக்கல்லே செஞ்சு விற்கணும். இந்த இடத்த விட்டு போகவே மனசு இல்லை, அந்தளவுக்கு நல்ல அழகான இடம். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. முதல்லலாம் பைக் மேலே கொண்டு வரதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது, பிறகு மழைக்கு பிறகு கொஞ்சம் நல்லா அரிச்சிட்டு. நாங்கள் அப்படியே மலையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் பசறைக்கு முன்னால் ஒரு ரோட் போகுது, அதால் போனோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3.5 மணித்தியாலும் காட்டுது கண்டி போகிறதுக்கு. நாங்கள் இன்றைக்கு கண்டி போகிறோம். நாங்கள் கேம்பிங் பண்ண இடம் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட்டில் தான் இருக்குது. அதில் ஒரு சிக்னல் டவர் தெரிஞ்சது, எனக்குமே டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தா அந்த சிக்னல் டவர் அதில் தெரிஞ்சிச்சு. அதனால் பார்த்தா தெரியும். அந்த இருக்குது அந்த சிக்னல் டவர் கிட்ட உள்ள ஒரு வீட்டில் தான் தண்ணி எடுத்துனாங்க. இதே தான் ஸ்பாட். மேபி இந்த மலையின் அந்த பக்கத்தில் கூட கேம்பிங் பண்ணியிருக்கலாம். எங்களுக்கு எந்த டிரெக்ஷனில் பண்ண மட்டும் தெரியும், ஆனால் ஷுவராக இந்த பக்கம் இந்த மேப்லேயும் பார்த்தோன்னா இதே தான் மலை. செம்மையாக இருக்குல்ல. போகிற ரூட்டுமே பெருசாக வாகனங்கள் இல்லை, 1-2 வாகனங்கள் அப்பப்போ இப்படி வருது. சரி, இதிலேருந்து நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பயணம் செய்வோம். மாறி மாறி ஓட வேணும். 4 மணித்தியாலம் காட்டுது, ஆனால் மலை பாங்கான ரோட் எப்படியும் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஆவரேஜாக போய்க்கொள்ளலாம். அங்கே கண்டி போகிறதுக்கு பதுளையால் வந்து இடைக்குள்ள மகியங்கன ரோட்டால் திருப்பி அப்படியே போய்கொண்டிருக்கோம். ஸோ இதில் சின்ன டப் இருந்தது, முகமெல்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே சாப்பிடுவோம்னு சொல்லி சின்ன ஒரு கடையில் வந்திருக்கிறோம். பான் தான் எடுத்துனாங்க. பான் இருக்குது, பருப்பு இருக்குது, கறி இருக்குது. சரி, நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். மகியங்கனைக்கு இட ரூட்டால் திருப்பினா ஒரு காட்டு பாதை மாதிரி வருது. அந்த ரூட்டால் தான் நாங்கள் கண்டிக்கு போகிறோம். கண்டிக்கு போகிறதுக்கு என்ன ஒரு 90 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி வந்திருந்தது. ஆனால் இந்த ரூட் வந்து செம்மையாக இருக்குது. கொஞ்சம் நேரம் சைலண்டாக இருக்குன்னு அப்படியே பாருங்கள், இப்படி சத்தம் இல்லை. மற்றது வார வழியில் போட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் யானை, சிறுத்தை, மற்றது கரடி, இந்த பயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ கவனமாக போக சொல்லி அதில் அறிவித்தல் பலகை போட்டிருந்தது. எப்பயாவது 1-2 வாகனங்கள் போகுது இந்த மாதிரி அருமையாக பாருங்கள். வாகனங்களே இல்லை, அப்படி தான் இருக்குது. அப்படியே நாங்கள் போய்க்கு ஏதாவது நல்ல இடங்கள் வந்துச்சுன்னா அப்படி காட்டி கொண்டு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதால் நேராக போனால் மகியங்கனை, நாங்கள் இடைக்கலால் இந்த ரூட்டால் திருப்பினாங்க. திருப்பி இப்படியே போகிறோம். போகிற வழியில் ரந்தம்பேன்னு சொல்லி ஒரு ஊர் மாதிரி தான். அப்படியே போனால் கண்டிதான். மக்களே பாருங்கள், சொன்னேன் தானே இதில் யானை லத்தி நேற்று இல்லாட்டிக்கு அதுக்கு முதல் நாள் போட்டிருக்கணும். வாகனம் மாதிரி போயிருக்கு.
எப்படி இருக்கு இந்த இடத்துல நிற்க வேணாம்னு சொல்லி ஒரு ஆள் போலீஸ் போனவர் ஃபோன் அடிச்சுட்டு போனவர். அதில் போட்டெல்லாம் போட்டிருக்கு. மக்களே நாங்கள் இப்போ போகிற ரூட்டை அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் காட்டுறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள் எப்படி ரூட் இருக்குன்னு சொல்லி. இதில் பாருங்கள் இந்தியாலேயுமே விரைக்கே 2-3 இடத்துல பார்த்தேன் நாங்கள் லத்தி. இதில் நான் நினைக்கிறேன் சின்ன யானை போல், ஆனால் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்ன போட்டது போலாம் இருக்குது. வர்ற வழியெல்லாம் பட்டு பயங்கரமாக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது நேற்றையிலேருந்து இன்றைய வரைக்கும். அதில் பார்த்தீங்களா ஒரு சின்ன குரங்கு வந்து எதையோ பழமதுகளை பிச்சு சாப்பிடுது. ஐயோ சொல்லே கேட்க பாருங்கள், பக்கத்தால் ஒன்றான் போது பயந்துட்டேன் சடன் அப்போ வைக்க. எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டி போகிற ரோட்டில் ரெண்டனி கிழவன்னு சொல்லி ஒரு டேம் இருக்குது. அந்த டேமுண்ட வியூ பாயிண்ட் அடியில் தான் நிற்கிறோம். கடைசியாக இந்த இடத்துல நாங்கள் என்னுடைய பர்த்டேக்கு வந்திருந்தேன். கடைசியாக போன வருஷம் செப்டம்பர் 24 இந்த டேமுக்கு வந்திருந்தேன். இந்தியிருந்து தான் வந்து நாங்கள் இந்த பக்கத்தால் பஸ் எல்லாமே போனது. முதல்ல ஒரு வீடியோ எடுத்தேன்னா அது மைக் ஒன் பண்ண முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா பழங்கள் அதுகள் எல்லாமே விற்கணும், அதை வந்து குரங்களுக்கு போடலாம். கணக்கு குரங்கள் நிற்கிது. நாங்கள் வர்ற வழியிலே பார்த்துட்டாங்க. இங்கே பாருங்கள், துறந்த உடனே ஆட்கள் வெறியணும். அது பழகப்பட்டுட்டு வேனில் வந்தால் பங்களுக்கு பழங்கள் போடுவாங்கன்னு சொல்லி அந்த அண்ணன் பாவம்னு சொல்லி பழம் வாங்கினவர் அது பறிச்சு சாப்பிடுது. பாஞ்சிட்டு பழத்தை கண்ட உடனே. இங்கே பாருங்க ஜோட ஹெல்மெட் எடுக்க பார்க்குது. ஆனால் பெரிய டேம் தான். இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது வியூ பாயிண்ட். பாஞ்சு பறிச்சுதோ கேமராவை. சரி அது கொண்டு போய் வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கு. மறுது அந்த பக்கம் எல்லாமே ஃபுல்லாக காடுகள் மாதிரி தான் இருக்குது. போன முறை வரைக்கும் யாரோ ஏதோ சொன்ன மாதிரி இருக்குது. என்னென்னா இங்கே இருந்த ஒரு லோக்கல்னா குரங்குகள் இந்த தண்ணி அப்படியே நீந்தி அந்த பக்கத்தாலேயெல்லாம் போகுமா அந்த மாதிரி. ஆனால் நீந்தி போகணும்னு அவசியமே இல்லை, இந்த பாலத்தாலே அப்படி ஈஸியாக போயிடலாம். அது பாருங்கள் பழங்கள் விற்கணும். சரி இதிலேருந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் நாங்கள் அப்படியே போய் காட்டு பாதைகளால் கண்டிக்கு போகலாம். எக்கச்சக்கமான யானைகள்ன்ற லத்தி எல்லாமே இந்த வழியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நாங்கள் போகிற வழி இன்னும் கண்டிக்கு ஒரு 40 கிலோமீட்டருக்கிட்டே இருக்குது. இதில் பாருங்க கஜு பழம் விற்று கொண்டிருக்கணும், அப்படியே நூலில் கட்டி நல்லா இருக்குது. கஜு பழம் வாங்குகிறோம். 200 ரூபாண்ணே. 200 ரூபா. செமையாக இருக்கு. தருவாங்க இப்படியும் தருவாங்க. பக்கெட்டில் போட்டுருங்க, நமக்கு ரோடு தெரியுங்க. நல்லா இருக்கு. இங்கே அளவு வேறு என்னென்ன இருக்குது ப்ரோ? இது நீ உட்காந்து கரவல் கரவில கரவில பாவக்காய் மேக்க பட்டுது பட்டுண்டா கத்திரிக்காய். ஓ காய வச்சது வத்தல் மாதிரி காய வச்சிருக்கு. ஓ இங்கே கத்திரிக்காய் வெட்டி தான் வச்சிருக்கீங்க. இது என்ன பழப்புளியா? கொரக்காப்புளி. கொரக்காப்புளி தான் பழப்புளி. ஓ பழப்புளி. இது வந்து பாவக்காய். சரி இதுலேருந்து அப்படியே வலிக்கிடுவோம். என்ன ஒரு இந்த பக்கத்தால் ஒரு 40 கிலோமீட்டர்கிட்ட போகணும்.